இந்த சீரிஸை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கில் உங்களை நீங்களே எவாலுவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா each1teach1.co.in அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி இதில் என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். அந்த இமெயிலில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் படித்த இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும். அந்த சர்டிஃபிகேட்டை உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த each1teach1 அப்படின்ற இந்த கம்யூனிட்டி கூட நீங்கள் பல விதமாக கனெக்டடாக இருக்கலாம். டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது அண்ட் டெலகிராம் குரூப் இருக்குது அண்ட் வாட்ஸ்அப்லேயும் ஒரு குரூப் இருக்குது. இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கிளப் ஹவுஸில் ஒரு கிளப் இருக்குது. அந்த கிளப்பில் நம்ம வீக்லி நிறைய டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கிளப்பில் நீங்கள் மெம்பர் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. each1teach1 பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கூகுள் பாட்காஸ்ட்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் டொனேட் பண்ணோம் அப்படின்னா பேட்ரியான் மூலிமா டொனேட் பண்ணலாம். யூடியூபோட மெம்பர்ஷிப் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கீழே தெரிகிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட் அப்படிங்கிறது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஒரு டெவலப்பரான நாம் ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாள் போயிட்டே இருக்கும். அப்படி போகும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்ம எழுதுகிற கோடை ஒரு வேர்ஷனாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஒரு செக் பாயிண்ட்டை சேவ் பண்ணிட்டோன்னா நாளை பின்ன ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதை ரிவர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கிட் அப்படின்ற இந்த வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு 10 லைன் ஆஃப் கோட் அடிக்கிறீங்க. நாளைக்கு இன்னும் செட் ஆஃப் சில லைன்ஸ் ஆஃப் கோட் அடிக்கிறீங்க. அடுத்த நாள் வந்து மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி மொதல் நாள் எழுதின அந்த கோடை உங்களால் எடுக்க முடியுமான்னு கேட்டால் இந்த வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லாமல் அது எடுக்கவே முடியாது. ஆனால் இந்த கிட் மாதிரியான வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து 1 வருஷம் ஆனாலும் சரி 100 வருஷம் ஆனாலும் சரி திரும்பி ஃபஸ்ட்டு டே நீங்கள் எழுதின கோடு என்னவோ அதை உங்களால் பார்க்க முடியும். தேவைப்பட்டால் அதை எடுத்து ரீயூஸ் பண்ணவும் முடியும். இப்போது இந்த கிட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுளில் கிட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு gitscm.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க்கில் நீங்கள் உங்களுடைய விண்டோஸ் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி என்ன 64 பிட்டோ 32 பிட்டோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு exe ஃபைல் வரும். அந்த exe ஃபைலை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். exe ஃபைலை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஏதாவது ஓப்பனில் இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி கமாண்ட் ப்ராம்ப்ட்டை ரீஓப்பன் பண்ணுங்கள். ரீஓப்பன் பண்ணிவிட்டு கிட் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சிஸ்டமில் கிட் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் git -version அப்படின்னு போட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கிட்டோடைய வேர்ஷன் காட்டும். இப்படி கிட்டோடைய வேர்ஷன் காமிச்சதுன்னா உங்கள் சிஸ்டமில் கிட் இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இல்லைனா கிட் இன்ஸ்டால் ஆகலைன்னு அர்த்தம்.